நம்ம இந்தியா இங்கிலாந்து அணிக்கு எதிராக இரண்டாவது ஓடிஐ ஆட்டத்திலையும் சரித்திர சம்பவம் சரித்திர வெற்றியை தற்போது அடைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க நம்ம கேப்டனான ரோஹித் சர்மா இன்னைக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிராக 200 ரன்கள் செலிப்ரேஷன்ல ரோஹித் சர்மா அவர் ஈடுபட்டிருக்காரு. கட்டக்ல நடந்த இந்த இரண்டாவது ஓடிஐ மேட்ச்ல இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சது இங்கிலாந்து அணி தான். ஆனா ஃபர்ஸ்ட் நாங்களே பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாங்க. ஏன்னா நல்ல பேட்டிங் ஃபிளாட் பிச்சாக இருக்கு, இறங்கினா கிட்டத்தட்ட 350 ரன்கள் எடுக்கலாம் அப்படின்னு நம்பி இறங்கின இங்கிலாந்து அணி தூக்கம் நல்லாவே கொடுத்தாங்க. சால்ட் 26, டக்கெட் 65 ரன்கள் வரைக்கும் கொடுத்தாரு. ஜோ ரூட் 69, ஹாரி புரூக் 31, ஜாஷ் பட்லர் 34, லிவிங்ஸ்டோன் 41. இப்படி டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க. ஆனால் லோ ஆர்டரில் வந்தவங்க எல்லாருமே போட்டுன்னு விக்கெட் இழந்ததால 304 ரன்கள் இங்கிலாந்து அணி அவங்க எடுத்தாலும் கடைசியாக ஒரு பந்து இருக்கிறப்ப ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதுல நம்ம இந்திய அணி பக்கம் ஜடேஜா அபாரமா பந்து வீசி 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினாரு. நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி டெபியூட் ஆட்டம், அவரும் ஒரு விக்கெட்டை இந்த மேட்ச்ல வீழ்த்திருந்தாரு. ஸோ 305 ரன்களை டார்கெட்டாக சேசிங் பண்ண வந்த நம்ம இந்திய அணி பக்கம் ஜெய்ஸ்வால் வேலை வைக்காம ரோஹித் சர்மா, கில் 2 பேருமே ஓபனராக வந்தாங்க. 2 பேருமே நல்ல துவக்கம் கொடுத்தாங்க. 136வது ரன்ல தான் கில் அவரே அவுட் ஆனாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து அபாரமா விளையாண்ட ரோஹித் சர்மா அழகா செஞ்சுரியை நோக்கி போனாரு. ஆனா பின்னாடியே இன்னைக்கு கம்பேக் கொடுத்திருந்த விராட் கோலி 5 ரன்லயே அவுட் ஆயிட்டாரு. ஆனா ரோஹித் சர்மா நிதானமா பொறுப்பா விளையாண்டு அவருடைய செஞ்சுரி நீண்ட நாட்கள் கழிச்சு ரோஹித் சர்மா அவர் கம்பேக் எப்ப தர போறாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பதில் அளிக்கும் விதமா இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சாரு ரோஹித் சர்மா. விட்டா அவர் இருக்கிற ஃபார்முக்கு இன்னைக்கு 200 ரன் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் ரோஹித் சர்மா பேட்டிங் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா அவர் 200 ரன் அடிச்சப்ப எப்படி கிளவுஸ் எல்லாத்தையுமே தரையில கழட்டி போட்டுட்டு முட்டி போட்டு உட்காந்துட்டு அந்த 200 செஞ்சுரி செலிப்ரேஷனை ரோஹித் சர்மா அவர் ஈடுபட்டிருந்தாரோ அதே மாதிரி நீண்ட இடைவேளைக்கு அடுத்து அடிச்ச இந்த செஞ்சுரியும் 200 செஞ்சுரி செலிப்ரேஷன் மாதிரி தான் நம்ம ரோஹித் சர்மா அவர் செலிப்ரேட் பண்ணாரு. ஆனாலுமே அடுத்ததா 119 ரன்லயே அவர் அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததா அக்ஷர் பட்டேல், KL ராகுல், ஸ்ரேஷ் ஐயர் இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஆட்டத்தை கொண்டு போய் கடைசியா பந்துகள் மீதம் இருக்கிறப்பவே இந்த ஆட்டத்தில் நம்ம இந்தியாவுக்கு சுலபமான வெற்றி, அதாவது 300 ரன் எடுத்து இவ்வளவு பந்துகள் மீதம் இருக்கிறப்ப ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு சுலபமான வெற்றியை நம்ம இந்தியா அடைஞ்சிருந்தாங்க. ரோஹித் சர்மா அவர் கூட ஓடிஐ ஆட்டத்தில் கெயில் அவருடைய 6 ரெக்கார்டையும் இந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா அவரும் பிரேக் பண்ணியிருந்தாரு. இப்படி பல ரெக்கார்டுகள் நிகழ்த்தி நம்ம இந்தியா சரித்திர அபாரமான வெற்றியை இன்னைக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்த இரண்டாவது ஓடிஐ மேட்ச்ல அடைஞ்சு தொடரையும் கைப்பற்றிருக்காங்க.